என்னது புது ட்ராமா? ட்ராமா இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். எப்பவும் போகிறது தானே, இப்போ என்ன புதுசாக பேகு? நான் நம்ம ரிலேஷன்ஷிப்லேருந்தே போகிறேன். என்னடி ரொம்ப ஓவரா பண்ணுற? இந்த ஒரு சின்ன சண்டைக்கா? இது ஒன்றும் ஒரு சின்ன சண்டை இல்லை, 3 வருஷமாக நான் ஃபீல் பண்ணிக்கிற லோன்லினஸ். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி தெரில, ஏதோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன ஆச்சு? நீ பிஸின்னு சொல்கிறப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ டயர்டுன்னு சொல்கிறப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், நீ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறப்ப நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் நான் ஃபீல் பண்ணப்ப நீ என்னடா பண்ண? என்னைக்காவது என் பக்கத்தில் நின்றுருக்கியா நீ? நான் உன்னை லவ் பண்ணாதனால போல, உன்னை அதிகமாக லவ் பண்ணுறனால போகிறேன். என்னால் அந்த ஆஃப் லவ்வில் இருக்க முடியாது. மீரா, மீரா, அம்மா ஏன் அழுதுட்டு இருக்க? மீரா அழுகாத மீரா, உட்காரு மீரா, உட்கார். நீ இல்லாமல் நான் ஸ்ட்ராங்காக இருந்துருவேனா? இல்லை லைஃப் தான் கன்டினியூ பண்ண முடியுமா? ஆ இல்லை நம்ம ஃபியூச்சர் தானே ஓடிட்டு இருக்கேன், அதை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்ற? அந்த ஃபியூச்சரில் நான் இருக்கனானே எனக்கு டவுட்டாக இருக்கு. இதோட என் அப்பா 3 டைம் உன்னை மீட் பண்ண கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி போயிட்டேன். செகண்ட் டைம் மீட் பண்ணுறப்ப எங்கேயோ வெளியூர் போயிட்டேன். இப்போ கூட 3rd டைம் உன்னை மீட் பண்ண அப்பா தயாராக இருந்தார். ஆனால் நீ ஒர்க்கு தான் முக்கியம்னு போயிட்ட. கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பு இல்லை. எங்கள் அப்பா சீரியஸாக தான் நான் உன்னை லவ் பண்ணுறான்னு கேட்குறாரு. நீ இருக்கிற அளவுக்கு அவன் உன்கிட்ட ஸ்ட்ராங்காக இல்லைன்னு பேசுகிறாரு. நான் என்னன்னு சொல்கிறது? என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பாவை பார்க்க வர்றது தப்பு தான். எனக்கு அன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு, அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டல, அதை உங்கள் அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்ல. லவ்னா ப்ரெசன்ஸ். நீ ஃபிசிக்கலாக என் கூட இருக்க, ஆனால் எமோஷ்னலாக என் கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் உனக்கு கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. நான் கிளம்புறேன். மீரா, 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 ப்ளீஸ் ஸ்டே வித் மீ டு நைட். ஏன்? எதுக்கு? இப்போ நீ போயிட்டனா அடுத்து எனக்கு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. கோச்சுக்காம கொஞ்சம் கேளேன், நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா? நான் உனக்கு பெர்ஃபெக்ட் பார்ட்னர் கிடையாது தான், எனக்கு ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண தெரியாது தான். ஆனால் சத்தியமாக உன்னை இக்னோர் பண்ணலை, இதுதான் உண்மை. எனக்கு அப்பப்போ பயமாக இருக்கும், யூ டிசர்வ் பெட்டர்னு. அந்த பெட்டர் பர்சனாகத்தான் நான் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கேன். அதை டிசைட் பண்ணுறது உன் வேலை இல்லை. எனக்கு ப்ரியாரிட்டியே கொடுக்க மாட்டேற, அதான் ப்ராப்ளம். நான் சக்ஸஸ்க்காக தான் ஓடிட்டுருக்கேன். நீ இல்லாமல் கிடைக்கிற சக்ஸஸ் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஐ மீன் தண்டனை மாதிரி தான். உனக்கே நல்லா தெரியும், நான் இப்போலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சொல்கிறது ஈஸி, அது செய்கிறதா கஷ்டம். ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் த்ரூ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீரா, பி வித் மீ. நான் சொல்கிறது கொஞ்சமாக உனக்கு புரியுதா? இதுக்கு மேலே வாய்ஸ் தான். இங்கே பாரு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இதுக்கப்புறம் இப்படி பண்ண விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ட்ரஸ்ட் மீ மீரா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா?